ஒரு நாள் அந்த நடத்துனர் பணியை செஞ்சு பாரு. எத்தனை வலி, எத்தனை பிரச்சனை அதுல இருக்குன்றது உனக்கு தெரியும். முதல்வன் பட பாணியில் ஒரு நாள் வெரி டஃப்பான அந்த நடத்துனர் பணியை கேட்டு வாங்கி செய்த பள்ளி மாணவி. பள்ளி நேரம், வேலை முடியும் நேரம். காலை மாலை வேளைகளில் கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கிடையே அந்த கண்டக்டர் பணியை மேற்கொள்வதை நினைத்து பார்த்தாலே சற்று சவால் நிறைந்ததாக இருக்கும். இன்னும் மேலே ஏறி வா என கூப்பிட்டும் வராத வாலிபர்களையும் சமாளித்து கொண்டு செல்வது என்பது நடத்துனர்களின் மன வலிமையை பொறுத்தது. அப்படித்தான் இந்த மாணவி தினந்தோறும் பள்ளிக்கு அரசு பேருந்தில் பயணம் செய்யும் போது நடத்துனரின் சவால் நிறைந்த பணியை பார்த்து, இந்த பணியை நானும் ஒரு நாள் செய்து பார்க்க வேண்டும், எத்தனை சவால்கள் நிறைந்தது, இதன் மூலமாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என அந்த மாணவி எண்ணி இருக்கிறார். கர்நாடக மாநிலம் அப்சல்பூர் கட்டகாரா கிராமத்தை சேர்ந்த 8ஆம் வகுப்பு பயின்று வரும் வித்யா என்ற இந்த மாணவிக்குத்தான் இந்த ஆசை மலர்ந்திருக்கிறது. தனது ஆசையை மனதுக்குள்ளேயே அவர் வைக்கவில்லை. போக்குவரத்து பணிமனை அதிகாரிகளை சந்தித்து கோரிக்கை விடுத்திருக்கிறார். மாணவியின் வித்தியாசமான ஆசையை கேட்ட அதிகாரிகள் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் நிச்சயம் அதனை நிறைவேற்றுவதாக கூறி எவ்வாறு பயணச்சீட்டு கொடுக்க வேண்டும், வழித்தடங்களுக்கு இடையே எவ்வளவு டிக்கெட் வசூலிக்க வேண்டும், எப்படி பயணிகளை கையாள வேண்டும் என பயிற்சி கொடுத்து கட்டகாரா வரை செல்லும் அரசு பேருந்தில் நடத்துனராக ஒரு நாள் பணி செய்ய அனுமதி அளித்தனர். அதன்படி அப்சல்பூரில் இருந்து கட்டகாரா வரை செல்லும் அரசு பேருந்தில் மாணவி வித்யா நடத்துனராக பணி செய்தார். அவருடன் நடத்துனரும் இருக்கையில் பயணிகளிடம் எங்கு செல்கிறார்கள் என கேட்டு உரிய பயணச்சீட்டை வழங்கினார். இந்த காணொளி வலைதளத்தில் வெளியாக அந்த மாணவியின் நல் நெஞ்சத்திற்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது.